இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த கிராமத்தையே செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் அர்ஜுனையே டார்கெட் பண்ணாங்க. இட்ஸ் ஜஸ்ட் எ கோஇன்சிடென்ஸ் பிரியா. இந்த இடம் தான் எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். அர்ஜுன் பக்கத்து கிராமமா இருக்கலாம். So I think all this connected. I'm confused, doctor. Let me clear பிரியா. முதல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது ஃபாரின்ல. லேட்டர் இந்தியாவில் இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி இங்க இருக்கிற ரிமோட் ஏரியாவை சூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற ஆல்மோஸ்ட் பாவப்பட்ட மக்களை மெடிக்கல் கேம்பெனி ஏமாற்றி மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ்ல எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2 பிளேஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனும் இந்த ஊரா? இந்த ஊரான்னு தெரியல. இஃப் டேக் எ கெஸ், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இடத்துல இருந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா அவன் இந்த ஊரா இருக்கலாம். அர்ஜுன உங்களுக்கு எப்படி தெரியும்? குளத்துக்கிட்ட கிடந்த அவனை மீன் பிடிக்கிற 4 பேர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. லேட் நைட் ஆனதால எமர்ஜென்சின்னு எனக்கு ஒரு கால் வந்தது. அப்பதான் அர்ஜுனை முத பார்த்தேன். அர்ஜுனோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. லெஃப்ட் சைட் கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிருந்துச்சு. அவனை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் என்ன மருந்து கொடுத்தாலும் அது ரிவர்ஸா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அவனை முழுசா செக் பண்ணி ஸ்டடி பண்ணி பார்த்தப்போ ஏதோ ஒரு கெமிக்கல் அவனோட உடம்புல ஃபுல்லா மிக்ஸ் ஆயிருந்தது. அவன் மேல ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் கோமாக்கு போயிருந்தான். கோமால இருந்து வெளியில வந்ததும் இதெல்லாம் சொன்னேன். எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டான். வெண்டிலேட்டர்ல இருந்து 1 மணி நேரம் வெளியில வரணும்னு கேட்டான். அவனுக்காக நான் ரிஸ்க் எடுத்து 56 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாத்திரையை எடுத்துக்க சொன்னேன். ஹெவி டோசேஜ்ன்றதுனால 7ல இருந்து 8 நாளுக்குள்ள தான் வாழ முடியும்னு அவனுக்கே தெரியும். ஆனா இந்த கொலைங்களை செய்ய தான் அவன் வாழ ஆசைப்பட்டான்னு நீங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க பிரியா, அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன 4 பேரையும் கொன்னாச்சு. இப்பவோ அப்பவோன்னு அவனு சாக போறான். அவனை பிடிச்சி இந்த கேஸ்ல என்ன சாதிக்க போறீங்க? சாதிப்பேன் டாக்டர், சாதிப்பேன். அர்ஜுனை பிடிச்சு அன்னைக்கு ஸ்கைப்ல இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறவன உலகத்துக்கே அடையாளம் காட்டுவேன். ஏன்னா இந்த மாதிரி இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க அர்ஜுன் வீடு எங்க இருக்கு? இந்த பையனை இப்படி சித்திரவதை பண்ணி கொலை செய்ய உங்களுக்கு மனசு எப்படி வந்தது மிஸ்டர் ஜார்ஜ்? ஹலோ மேடம், டாக்டர் அஸ்வத்தை யாரோ சர்ஜிக்கல் நைஃபால கொலை பண்ணிருக்காங்க. இப்போ உங்க கூட இருக்கிறது டாக்டர் அஸ்வத் இல்ல. கடைசி வரைக்கும் நான் தான் ஜார்ஜ்னு தெரியாமலே செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். Finally you got me. I'm the best scientist in this world, Priya. Pick up. ஹலோ ஜார்ஜ், we are in trouble. நம்ம பண்ண ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒருத்தன் மட்டும் படைச்சிருக்கான். அவனால் இப்போ போலீஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. மொத்த எவிடன்ஸையும் நம்ம அழிச்சோமே. ஆமாம், பட் ஒருத்தன் மட்டும் படைச்சிருக்கான். டாக்டர் சந்துரு டாக்டர் நந்தினியை கொண்டு இருக்கான். இப்போ என்ன டார்கெட் பண்ணியிருக்கான்? கேஸை யார் ஹேண்டில் பண்ணுறாங்க? பிரியா, ஷீஸ் ஃப்ரம் சிபிஐ. இந்தியன் டாப் 10 ஆஃபீஸர்ஸில் அவ்வளோ ஒருத்தி. வரேன், நாளைக்கு காலையிலேயே வரேன்.
நர்ஸ் கிட்டே இருந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது. அப்பதான் அர்ஜுனை முத பார்த்தேன். அர்ஜுனை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 நாள் வெண்டிலேட்டரில் வச்சு ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப அவன் பிளட்டில் டேஞ்சரஸ் கெமிக்கல் மிக்ஸ் ஆகிருக்குன்னு தெரிய வந்தது. ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் கோமாவுக்கு போயிருந்தான். கோமால இருந்து வெளியில வந்ததும் இதையெல்லாம் சொன்னேன். எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் உயிர் வாழணும்னு அவன் ஆசைப்பட்டான். அவனுக்காக ரிஸ்க் எடுத்து ஒரு மாத்திரை கொடுத்து 56 நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஹெவி டோசேஜினால 7லிருந்து 8 நாள் கூட அவன் பிழைக்கிறது கஷ்டம்னு அவனுக்கும் தெரியும். சார், சிபிஐல இருந்து மேடம் வந்திருக்காங்க. சிபிஐயில் இருந்தா தென் சி மஸ்ட் பி யுவர் கொலீக். I'm Dr. Ashwath. என் விசிட்டிங் கார்டு உங்க கையில கிடைச்சு half an hour. Destroy the laboratory. Don't leave any evidence. George Sebastian from India, but I'm not an Indian. இந்த வேர்ல்ட்ல 2 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒருத்தன் வாழ தெரிஞ்சவன், இன்னொருத்தன் வாழ தெரியாதவன். இங்க என்ன மாதிரி ஒருத்தன் வாழறது சுலபம். அதுக்காக அர்ஜுன் மாதிரி பல பேர் உயிர் தியாகம் பண்ணியாகணும். மனுஷனை காப்பாத்த மனுஷன் மேலதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஹவுஸ் த கான்செப்ட் பிரியா? ஒரு புது மெடிசன் கண்டுபிடிக்கணும்னா அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை கண்டுபிடிச்சி பப்ளிக் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ஒரு ஃபீல். அது வேற லெவல். ஒரு சின்ன தலைவலி வந்தா அது உடனே கியூர் ஆகணும். ஒரு மேஜிக் மாதிரி. ஒரு சயின்டிஸ்ட் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி ராத்திரி பகலா வேலை செஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அது சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு அதை டெஸ்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய ஃபார்மசூட்டிகல்ஸ் கம்பெனிஸ் ஒத்துக்கிறாங்க. ஃபைனலா அந்த ரிசல்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. மார்க்கெட்ல எல்லா காம்படிஷன்லயும் நம்பர் 1 ஆகி அந்த டேப்லெட்டுக்கு மக்களை அடிக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? 3 கொலை பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சி கேஸை க்ளோஸ் பண்ணாம விசிட்டிங் கார்டை வச்சுக்கிட்டு என்ன பிடிக்க வந்திருக்க? இந்த உலகத்துல உண்மையா யாருமே இல்லை மிஸ் பிரியா. கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஃப்ரீயா மெடிசன் கிடைக்கணும்னு போராடுற என்ன உங்க சிஸ்டம், உங்க இந்தியா என்ன குப்பை மாதிரி பார்த்துச்சு. என்னை கேர் பண்ணாத இந்தியாவை நானும் கேர் பண்ணாம ஃபாரின் போயிட்டேன். அங்க எனக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சது. அன்னைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருந்தா இன்னைக்கு உன் நாடு, இந்த உலகம் என்ன கடவுள் மாதிரி பார்த்திருக்கும். இது இன்னைக்கு முடிய போறதில்ல, எப்பவும் முடிய போறதும் இல்லை. நான் மறுபடியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்க உங்க மக்கள் மேல செய்வேன். அப்படியே என்னோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். No one can stop me. I am the spoiler, I am the healer, I am everything. வாசாவை என் கையில. மரணத்தோட விளிம்புல இருக்கிற உனக்கு இதெல்லாம் ஏன் சொல்றது தெரியுமா? தெரியாம ஏன் சாகணும்? எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ சாகணும்னு நான் உன்னை இங்க வர வச்சேன். செத்து போ. உன்ன மாதிரி கிருமிகள் வாழவே கூடாது. மகாபாரத யுத்த வெற்றி காரணம் அந்த ஸ்ரீகிருஷ்ணன். உன்ன மாதிரி ஆளுங்களை முடிக்க இந்த பிரியா கிருஷ்ணன். அர்ஜுன் என்னோட பையன். அவன் காணாம போனப்ப அவனை தேடாத இடம் இல்லை. அவன் பிறக்கும்போது எப்படி சந்தோஷப்பட்டனோ, மறுபடியும் அவனை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ அதை விட 10 மடங்கு சந்தோஷப்பட்டேன். அவன் வாழ்றதே 6 நாள் தான் டாக்டர் அஸ்வத் சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி பாவி வகுத்துல ஏன் பிறந்தான்னு வருத்தப்பட்டேன். பெத்த பையன் ராத்திரி பகலா ஒவ்வொரு 56 நிமிஷத்துக்கு அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு புதுசா மறுபடியும் பிறந்துகிட்டே இருக்கான். அவன் படுற வேதனையை பார்க்க முடியாம 2 பேரும் விஷம் குடிச்சு செத்துடலாம்னு நினைச்சான். ஆனா அர்ஜுனே எனக்கு தைரியம் கொடுத்தான். என் பையனுக்கு ஆன மாதிரி வேற யாருக்கும் ஆகக்கூடாதுன்னு அவங்கள கொல்ல முடிவு பண்ணேன். அதுதான் அவனோட கடைசி ஆசையும் கூட. ஒரு அப்பனா அவன் கூட இருந்து அவங்கள கொன்னு அவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றினேன். அர்ஜுன் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு 56 நிமிஷத்துக்கும் காப்பாத்தி உயிர் தந்து அவரோட வீட்டில் வச்சு பாதுகாத்தவர் டாக்டர் அஸ்வத்.
எங்களை விட நல்லா பார்த்துக்கிட்ட வரையும் அந்த பாவி கொன்னுட்டான். ஒரு பக்கம் என்னோட பையன் இந்த நிலைமைக்கு ஆனான்னு டாக்டர்ஸ் நினைச்சு வருத்தப்பட்டேன். இன்னொரு பக்கம் டாக்டர் அஸ்வத் என் பையனுக்கு செஞ்ச உதவியை நினைச்சு இன்னும் அவரை போல டாக்டர்ஸ் இந்த பூமியில இருக்காங்கன்னு ஆறுதலா இருந்துச்சு. இந்த யுத்தம் என் மகனுக்காக, இந்த பழி தீர்த்தல் அவன் சார்பா ஒவ்வொரு தாய் தந்தைக்காக. என் மகனை போல வேற யாருமே இனிமே சாகக்கூடாது மேடம், சாகக்கூடாது.